பண்ணிட்டேன். யால ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து கிளாப்ஸ் அண்ட் ரெகக்னிஷன் தான் மெயின் இல்ல. ட்ரூ. மோர் தென் மணி இஸ் பட் தி ரெகக்னிஷன் தான். அதுக்கு தான் நான் ஓடுறோம். மணி நம்ம இப்போ மீடியா இல்லனாலுமே இஃப் ஐ வர்க் ஐ கேன் earn. You can earn. அந்த மாதிரி. ஆனா எது நம்ம பண்றோம் புடிச்சு பண்றோமா அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ அந்த மாதிரி பண்ணும்போது this is what I love. ஸோ இந்த சீரியலுக்குள்ள எப்போ வந்தீங்க? அண்ட் ஓகே ஆக்ட்ரஸ் ஆகலாம், சீரியலுக்குள்ள வரலான்னு எப்போ தோணுச்சு? எனக்கு ஆக்சுவலி ஆக்டிங் பிடிக்கும், பட் இதை கரியராக எடுத்துக்கணும் அந்த மாதிரிலாம் எனக்கு ஐடியா இல்லை. ஏன்னா ஃபேமிலி பேக்ரவுண்டில் யாருமே இந்த சைடே இல்லை. அண்ட் இந்த சைடு நான் போகிறேன்னு சொன்னாலுமே அதை யாருமே என்கரேஜும் பண்ணதில்லை. டிக்டாக் இருக்கு இல்லையா, டிக்டாக் ஐ யூஸ் டு டூ டிக்டாக். நான் அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், கார்பரேட்டில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து சுந்தர் சி சார் ஆஃபீஸ்லேருந்து என் ரீல்ஸ் பார்த்துட்டு தே அப்ரோச்ட் மீ. நான் வந்துட்டு ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருந்தேன் அப்போ அந்த டைமில். இட்ஸ் செயின் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அப்போது அவங்க ப்ரொடக்ஷன் அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி இன்னொரு என்னோட கொல்லிக் கிட்ட ஆமாம் நம்பர்லாம் வாங்கியிருக்காங்க. பட் தட் டைம் நான் யோசிச்சுட்டே இருந்தேன் பண்ணலாமா வேண்டாமான்னு. இல்லை நீங்கள் பண்ணுங்கன்னு எனக்கு இது பண்ணும்போது தான் சரி பண்ணலான்னு நான் ஜாப் எல்லாம் குவிட் பண்ணிவிட்டு ஐ ஸ்டார்டட் மை கரியர். தட் இஸ் நந்தினி 2ன்னு ஜோதி. ஓகே ஸ்டார்ட் பண்ணுறேன். 3 months போச்சு. ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் ஆகல, ட்ராப் ஆயிடுச்சு.